வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இங்கிலீஷ் கிராமருக்கான ஒரு புது ப்ராக்டிஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஒவ்வொரு வீடியோலையுமே 20 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இது. ஓகே, இதில் வந்து எந்தெந்த எக்ஸாமுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக வந்து எஸ்எஸ்சி, பேங்கிங், வேறு டிஃபென்ஸ் எக்ஸாம் என்டிஏ, சிடிஎஸ், அடுத்ததாக வந்து ஐபி. இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸாம் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் நீங்கள் இந்த சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, பேங்கிங்க்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வீடியோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக் கொஷின்ஸ் தான் இருக்கும். பேசிக்னால் வந்து ரொம்ப பேசிக்லாம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியான கொஷின்ஸ்லாம் இருக்கும். அடுத்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா கொஷினோட லெவல், அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் நான் கொடுக்க போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்கும். இப்போ எஸ்எஸ்சியில் நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் கேட்குற கொஷின்ஸும் இருக்கும். ஓகே, இதில் வந்து மெயினாக என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர் டிடெக்ஷன், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இதுதான் அதிகமாக இருக்கும். ஒரு சில ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஷின்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ லேட்டஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆகிரும். நான் என்ன எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின் அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நம்மளுக்கு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து என்னால் மென்ஷன் பண்ண முடியாது. மற்றபடி லேட்டஸ்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக இந்த சீரீஸில் வந்து கவர் ஆகும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு நியூ ரூல் எதெல்லாம் வருதோ, நம்ம ஆல்ரெடி கோர்ஸில் எல்லாமே டீச் பண்ணியிருக்கோம். அது போக யூனிக்காக ஒரு சில ரூல், ஆல்ரெடி இது வரைக்கும் கேட்காத புதுசாக ஒரு சில ரூல்லாம் வந்து கேட்பாங்கல்ல, அதெல்லாம் வர்றப்போ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் வந்து இதில் இருந்தும் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மினிமம் ஒரு 600லேருந்து 1000 கொஷின்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒவ்வொரு வீடியோலையும் 20 கொஷின் அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரு 30 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவு டெய்லி ஈவினிங் இதுக்கான வீடியோ கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு சில நேரம் எனக்கு ஏதாச்சும் பர்சனல் ஒர்க் வந்துருச்சு, என்னால் கொடுக்க முடியலை அப்படின்னா தான் வந்து அன்றைக்கி வீடியோ வராது. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே, இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னும் இங்கிலீஷே படிக்கவே ஆரம்பிக்கலை அப்படின்ட்டு நீங்கள் டேரெக்டாக இதை படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கிராமர் ரூல் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் ப்ராக்டிஸ்க்கு இந்த சீரீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோர்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, வேறு எங்கே படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு இந்த சீரீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட வீடியோஸ் வந்து நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் 2.0 யூடியூப் சேனலில் தான் வந்து அப்லோட் ஆகும். இந்த மெயின் சேனலில் வராது. இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மட்டும்தான் இந்த சேனலில் வந்திருக்கு. மற்ற வீடியோஸ் டெய்லி நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு மேத்ஸ் 2.0 சேனலில் வரும். நீங்கள் யூடியூப்பில் சந்துரு மேத்ஸ் 2.0 சர்ச் பண்ணினாலே நம்ம சேனல் வந்துடும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் வந்து டெய்லி இதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே, பிடிஎஃப் நம்மளோட கோர்ஸில் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா பிடிஎஃப் கொடுத்தாலே நிறைய பேர் வந்து பிடிஎஃப் பார்த்துட்டு வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து பிடிஎஃப் கொடுக்கல. ஓகே, ஸோ கோர்ஸில் இதே வீடியோஸ் உங்களுக்கு கோர்ஸ்லேயும் அப்லோட் ஆகும், சேம் வீடியோ உங்களுக்கு யூடியூப்லேயும் அப்லோட் ஆகும். யூடியூப்பில் அந்த பர்டிகுலர் டைமுக்கு தான் அப்லோட் ஆகும். கோர்ஸில் அட்வான்ஸாகவே வந்து அப்லோட் ஆகிடும். நான் வந்து அந்த கிளாஸை எடுத்த உடனே அப்லோட் பண்ணிடுவேன் கோர்ஸில். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதில் 10 வீடியோ வரைக்கும் நான் வந்து இதில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுக்கவே மாட்டேன், கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவேன். ஆனால் 11வது வீடியோ வேணும் அப்படின்னா இந்த 10 வீடியோக்குமே மினிமம் ஒவ்வொரு வீடியோலையுமே 1000 வியூஸ் வந்தால் போதும். 1000 வியூஸ் அப்படிங்கிறது நான் கம்மியாக தான் சொல்கிறேன். 45,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நம்மளோட மெயின் சேனலில் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஓகே, முக்கால்வாசி பேர் எஸ்எஸ்சி படிக்கிறவங்க தான். ஸோ அதுலேருந்து நான் எதிர்பார்க்குறது மினிமமாக ஒரு 1000 வியூஸ் அப்படிங்கிறது தான். இது அதிகம்லாம் கிடையாது. நான் வந்து 5000 10,000 கேட்டோம்னா அது அதிகம்னு சொல்லலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா, நான் வந்து என்னோட ஷெட்யூலில் நான் வந்து கோர்ஸ்லேயே நிறையா புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறையா டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பெக்டாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். மினிமம் ஒரு 1000 வியூஸாவது வரணும் அப்படிங்கிறது தான். ஓகே, மற்றபடி இதில் எந்த லாப நோக்கமும் கிடையாது. யூடியூப்பில் 1000 வியூஸில் பெருசாக எதுவுமே வராது. ஒரு 50 ரூபா கூட கிடைக்காது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நான் இது வரைக்கும் 500 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோக்கும் கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கேன். பட் இதிலேருந்து எனக்கு இது வரைக்கும் மினிமம் மேக்ஸிமம் ஒரு 20,000 கூட எனக்கு இதிலேருந்து ரெவன்யூ வந்தது கிடையாது. ஸோ இந்த சேனல் வந்து நான் ரெவன்யூக்காக வச்சுருக்கல. ஸோ 100% ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் மினிமம் ரெஸ்பெக்ட் வந்து இந்த வியூஸை வச்சு இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்துக்கலாம்ட்டு விடாதீங்க. நான் அப்லோட் பண்ண நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே,
அதுக்கப்புறம் இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா அடுத்தடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வரப்போகுது, ரயில்வே எக்ஸாம்ஸும் வரப்போகுது. ஸோ அப்படிங்கிறனால மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் இதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதே 2.0 யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒர்க்ஆப்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், இது எல்லாத்துக்கும் சேர்த்து டிஎன்ஏ சீரிஸ், அதாவது டெய்லி நியூஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லி ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே யூனிக்கான ஒரு சீரிஸ். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஒர்க்ஆப்ஸோட தமிழ் மீனிங்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் எடிட்டோரியலில் இருந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ எஸ்எஸ்சியில் லேட்டஸ்ட்டாக கேட்குற பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதில் இருந்தால் நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் மேத்ஸுக்கு கேட்குறீங்க அப்படின்னா மேத்ஸுக்கு நம்ம தனி கோர்ஸே கொடுத்துருக்கோம். ஸ்பீட் மேத்ஸுக்குன்னு ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்கோம். பர்டிகுலராக நான் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக சொல்கிறேன். செக்ஷனல் டைமிங் இருக்குது. அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஸ்பீட் மேத்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் 50 வீடியோஸ்க்கு மேலே இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். குவான் பிளிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ். அதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 தான். 1 இயர் வேலிடிட்டி உண்டு. அதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் கொஷின் தான். ப்ராக்டிஸுக்கும் சரி, ஷார்ட்கட்ஸ் கற்றுக்கிறதுக்கும் சரி, பார்த்த உடனே அட்டன் பண்ணுற மாதிரி ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்து நான் இந்த 50 வீடியோஸில் கொடுத்துருப்பேன். 50 வீடியோனா சும்மா கிடையாது. கிட்டத்தட்ட 1300லேருந்து 400 கொஷின்ஸ் இது வரைக்கும் நான் அதில் கவர் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாமே மேக்ஸிமம் கொஷின்ஸ் லேட்டஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இப்போ கேட்டிருந்த கொஷின்ஸ் தான், எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸ் அதில் இருக்கும். ஓகே, அதனால் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்ஸும் சேர்த்தே நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். அதே மாதிரி ரீசனிங்க்கு நான் வந்து நியூ கிளாஸ் வந்து நம்ம கோர்ஸில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதை நீங்கள் வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே லேட்டஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கோர்ஸில் இருக்கிறது. அதே மாதிரி ஜிகேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் எம்சிக்யூஸ்ன்னு சொல்லி கோர்ஸில் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 3மே வந்து கோர்ஸில் இருக்கிறது தான். இது நம்மளோட 2.0 சேனலில் இருக்குது. நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கரண்ட்டாக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதுதான் அந்த டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட். இதில் இது வரைக்கும் 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே சேம் கண்டிஷன் தான். 11வது வீடியோ வேணும் அப்படின்னா இதில் ஒவ்வொரு வீடியோவும் 1000 வியூஸை தாண்டினா தான் நாங்கள் வந்து கொடுப்போம். இல்லைனா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம கோர்ஸில் அப்லோட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சேம் வீடியோஸ் கோர்ஸ்லையும் கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோ இதில் 3200 பேர் பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த சீரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து 1000 வந்தது, அடுத்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லைனா இதை வந்து ஷேர் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ முடிஞ்ச அளவு இதில் நீங்கள் ஷேர் பண்ணி வியூஸ் கொண்டு வாங்க. கண்டிப்பாக ஃப்ரீயாகவே கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இந்த குவான் பிளிட்ஸ் கோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. அதில் 51 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதில் இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும். நீங்கள் நிறையா டாபிக்ஸ் வேறு இடத்துல பார்த்துருக்கே மாட்டீங்க. டிவிசிபிலிட்டிக்கு தனி டாபிக், ரிமைண்டர் தனி டாபிக், டிஜிட்டல் சம், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ், யூனிட் டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட், இதெல்லாம் வந்து ட்ரிக்கு. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட். பார்த்த உடனே அடிக்கிறது, அதாவது ஃபுல்லாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணாமல் ஒரு 5 செகண்டுக்குள்ளே அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது, ஆப்ஷனை எலிமினேஷன் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். இதுக்கே நான் வந்து இவ்வளோ வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். தனியாக மறுபடியும் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ்க்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் 1 மணி நேரத்துக்கு மேலேயும் இருக்கும். ஆவரேஜாக 1 மணி நேரம் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் மினிமம் 20லேருந்து 40 கொஷின் வரைக்கும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ மொத்தமாக இந்த 50 வீடியோலேயே 1300 கொஷின்ஸ்க்கு மேலே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி ரீசனிங் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து 9 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது குயிக்காகவே ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது இன்னும் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத நிறையா ட்ரிக்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் பேட்டர்னில் கேட்கக்கூடிய கொஷின்ஸும் இருக்கும். நியூ பேட்டர்னில் கேட்கக்கூடிய கொஷின்ஸும் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலைன்னா இதையும் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, நீங்கள் எந்த எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இந்த டாப் எம்சிக்யூவில் வந்து இப்போதைக்கு ஒரு 3 டாபிக் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் அப்லோட் ஆகும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸும் அவர் தான் டீச் பண்ணுறாரு. அப்படின்னால கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை கண்டினியூ பண்ணுவார். ஸோ அதனால் இதுவுமே வந்து கண்டினியூ ஆகும். இது நீங்கள் ஆல்ரெடி ஜிகே படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலாட்டியும் சரி, இதை மட்டும் பார்த்தா கூட போதுமானது. அந்தளவுக்கு இதில் தெளிவான கண்டென்ட் இருக்கும். எம்சிக்யூ டைப்லேயே கொடுத்துருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பாரு. அப்படின்னால இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடியாக இருங்க. டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கிராமருக்கு வரப்போகுது, ப்ராக்டிஸ்க்காக வரப்போகுது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து இதில் கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல் த பெஸ்ட்.